Hi friends, how are you all? என்ன எல்லாம் கிராமர்லாம் படிச்சுட்டு வரீங்களா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. இன்னைக்கு நம்ம verb படிக்க போறோம். French படிக்கிறதுக்கு இந்த verb நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். வாங்க என்ன verbன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம படிக்க போற verb என்னன்னா avoir. இந்த அவ்வார்ன்றது தமிழ்ல எப்படி சொல்றோம்னா பெற்றிருத்தல். என்கிட்ட இருக்குது, நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் மீன் பண்ணோம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அப்படின்ற மீனிங்கை கொடுக்கும். இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இந்த அவ்வார் அந்த வேர்ப் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு படிக்க போறோம். இது நான் எந்த மெத்தட்ல கொடுக்கறனோ அதை மாதிரியே நீங்க படிச்சுக்குங்க. ஏன்னா இது பின்னாடி நம்ம பாஸ்ட் டென்ஸ்லாம் படிக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கிலீஷ்ல ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. அதுல ஒண்ணுதான் இது அவ்வார். அந்த வேர்பை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். வேர்ப்ன்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஆக்ஷனை குறிக்கிறதுக்காக, அதாவது ஒரு வேலை செய்யறத குறிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நான் பாடுறேன், நான் படிக்கிறேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ற அந்த படிக்கிறேன், சாப்பிட்றேன், எழுதுறேன் அப்படின்றது தான் அந்த ஆக்ஷன். இதை தமிழ்ல வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? இப்ப இந்த ஆக்சிலரி வேர்பான அவ்வார் எப்படி பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம கான்ஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் le pronom sujet சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதில் je, tu, il, elle இப்படி கண்டினியூஸா சொல்லி கொடுத்தேன். அந்த ஆர்டர்ல உங்களை படிக்க சொன்னேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம avoir அந்த வேர்பை கான்ஜுகேட் பண்ணணும். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்வோம்? ஐ ஹாவ், வி ஹாவ், ஒரே இடத்துல மாற்றுவோம். ஹி ஹாஸ், ஷீ ஹாஸ், இட் ஹாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ரெஞ்சில் அது மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. ஃப்ரெஞ்சில் இன்னும் நிறைய மாறும். ஒவ்வொரு ஜே, த்வி, நூ, எல், இல் அத மாதிரி எல்லாத்துக்கும் மாறி மாறி வரும். அதனால தான் நான் சொன்னேன் அந்த ஆர்டர்ல நீங்க படிச்சுக்குங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா ஒன்னொன்னா பார்க்கும் போது உங்களுக்கு அது புரியும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜே. இது எப்படி எழுதணும்னு ஸ்கிரீன்ல பாருங்க. ஜே அப்படின்றது ஐ ஹாவ், நான் வைத்திருக்கிறேன், நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்ற மீனிங்கை கொடுக்கும். நெக்ஸ்ட் டி. இது எப்படி சொல்லணும்னா டி ஆ. ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் தெரியும். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? டி ஆ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். எஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். டி ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இதுக்கு மீனிங் என்னன்னா யூ ஹாவ், நீ பெற்றிருக்கிறாய் அப்படின்ற மீனிங்கை குறிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இல். இல்லன்றது ஹீய குறிக்கும்னு உங்களுக்கு தெரியும், முதலே சொல்லி கொடுத்துருக்கிறேன். இங்க எப்படி சொல்லணும்? இல் ஆ. இது அவன் பெற்றிருக்கிறான், he has அப்படின்றத குறிக்கும். நெக்ஸ்ட் எப்படி சொல்லணும்? அவள் பெற்றிருக்கிறாள், she has அப்படின்றத எப்படி சொல்லணும்னா எல் ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நல்ல கவனிங்க. தி ஆ சொல்லும் போது நம்ம எஸ் சேர்த்தோம், ஆனா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஆனா இல் சொல்லும் போது எஸ் சேர்க்கல, அதை இல் ஆ அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் எல் ஆ. எல் ஆ அப்படின்னா she has, அவள் பெற்றிருக்கிறாள், அவள் வைத்திருக்கிறாள் அப்படின்ற மீனிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சிங்குலர்ல இருக்கிற இன்னொரு வேர்டு ஓம். இது இங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா ஓனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இங்கேயும் நம்ம யூஸ் பண்றது ஆ தான், ஓனா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். சிங்குலர்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? எப்படி அவார்ன்றத கான்ஜுகேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது ஒரு தடவை ஃபுல்லா சொல்றேன், நல்லா கவனிங்க. ஜே, tu as, il a, elle a, on a. புரிஞ்சுதா? திருப்பி இன்னொரு தடவை சொல்றேன், என் கூடயே நீங்களும் சொல்லிட்டு வாங்க. ஜே, tu as, il a, elle a, on a. நெக்ஸ்ட் ப்ளூரல்ல இருக்கிறதுக்கு எப்படி கான்ஜுகேட் பண்ணணும் அவார்ன்ற வேர்பை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் வர்றது நு. இதுக்கு நம்ம அவார் எப்படி கான்ஜுகேட் பண்ணோம்னா அவன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஜுகேட் பண்ணோம். அப்ப இதை சொல்லும் போது நூஸ் அவன் அப்படின்னு சேர்த்து சொல்லணும். திருப்பி சொல்றேன்,
nous avons அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்ப நூக்கு எப்படி நம்ம கான்ஜுகேட் பண்ணணும்? avons. இதை சொல்லும் போது nous avons அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்லணும். நெக்ஸ்ட் ப்ளூரலுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, மரியாதையா ஃபார்மலா சொல்றது இல்லையா. இதுக்கு எப்படி கான்ஜுகேட் பண்ணணும்னா அவே அப்படின்னு சொல்லிட்டு கான்ஜுகேட் பண்ணணும். இதை சொல்லும் போது vous avez அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், சேர்த்து சொல்லணும். எப்படி nous avons சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் சேர்த்து சொல்லணும், vous avez அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்ப vous avez-னா you have, நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் ப்ளூரல் வேர்ட் வந்து இல் எல் அப்படின்றது இல்லையா. இப்ப இதை எப்படி நம்ம சொல்வோம்? தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் இல்லையா, அவர்கள் அவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் இல்லையா. இதை வந்து எப்படி நம்ம கான்ஜுகேட் பண்ணணும்னா இது இல்ஸோ எல்ஸோ. அப்ப அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், அவைகள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத குறிக்கும். இது இங்க வந்து மாஸ்குலைனுக்கு நம்ம யூஸ் பண்றது இல்ஸோ, ஃபெமினைனுக்கு யூஸ் பண்றது எல்ஸோ. மாஸ்குலைன்ல அவர்கள் அவைகள் தேன்றத சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்னா இல்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதை சேர்த்து படிக்கணும், ONT இதை சேர்த்து படிக்கணும், இல்ஸோ. வந்து ஃபெமினைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத எப்படி சொல்றதுன்னா எல்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும்? எல்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதே ஓன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவோம், ஆனா சேர்த்து படிப்போம் எல்ஸோ. செகண்ட் பார்ட்ல பார்த்தா இந்த ப்ளூரல்ல ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். nous avons, vous avez, ils ont, elles ont. திருப்பி சொல்றேன், நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லிட்டு வாங்க. nous avons, vous avez, ils ont, elles ont. நெக்ஸ்ட் நான் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஈஸியா படிக்கிறதுக்காக. நீங்க வந்து படிக்கும் போது இதை ஒரே ஆர்டர்ல படிக்கணும். அந்த ஆர்டர் எப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். j'ai, tu as, il a, elle a, on a, nous avons, vous avez, ils ont, elles ont. இந்த ஆர்டர்ல தான் நீங்க வந்து படிச்சுக்கணும். இந்த ஆர்டர்ல படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நான் கொடுக்குற ஆர்டர்ல நீங்க படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல சிங்குலர்ல இந்த அவார் வந்து கான்ஜுகேட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதுல ஒன்னே ஒன்று வந்து குறையும், அது என்னன்னு கண்டுபிடிங்க. இப்ப ஆன்சர் பார்க்கலாமா? என்ன கண்டுபிடிச்சிங்களா? என்னது அது? ஓனா இல்லையா? ஓகே, குட். செகண்ட் எக்ஸாம்பிள் ஸ்கிரீன்ல பாருங்க. இதே மாதிரி ஒன்று குறையும், அது என்னன்னு கண்டுபிடிங்க. Okay, now is the answer tu as. Third exercise. இப்ப ப்ளூரல்ல கான்ஜுகேட் பண்ணி கொடுத்திருக்கிறேன். இதுல என்ன மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. What is missing? Vous avez. Very good. Last check பண்ணுங்க. என்ன மிஸ் ஆகுது? nous avons. Very good. Next example பார்க்கலாம். இப்ப அவார்ன்ற வேர்பை ஃபுல்லா கான்ஜுகேட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இப்ப நான் வந்து சிங்குலர் ப்ளூரலா அப்படிலாம் பிரிக்கல. ஸ்கிரீனை பாருங்க. இதுல என்ன மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. என்ன மிஸ் ஆகுது? இல் ஆ. வெரி குட். ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். இப்ப ஸ்கிரீன் பாருங்க. Good. Très bien. What's the answer? J'ai. Super. உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching this video.
மறக்காம ஜோஜோ தாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரீம் இட், விஷ் இட் அண்ட் டூ இட்.